இன்னைக்கு 2668 அடிக்கு உயரமான பிரம்மாண்டமான இந்த அண்ணாமலை அன்னைக்கு சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமா காட்சி அளிச்ச இடம்னு சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கும் நீங்க திருவண்ணாமலைக்கு போய் அந்த ஈசனை பார்த்தீங்கன்னா அக்னியோடைய தன்மையை உங்களால உணர முடியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என சொல்லக்கூடிய 5 பஞ்சபூத தலங்களுக்கும் நெருப்புக்கான தலமா இருக்கிறது திருவண்ணாமலை தாங்க. சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை புகுத்திய ஒரு நாள்னா அது கார்த்திகை தீபம் தாங்க. நான் தான் உயர்ந்தவன், நான் தான் எல்லாமேன்ற கர்வத்தை உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே அழிச்சிட்டா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேல போய் எப்படியும் நான் பாத்துருவேன், என்னால பார்க்கவா முடியாதுன்னு போன பிரம்மனும் சரி, கீழே அடியை தேடிட்டு போன நாராயணனும் யாருமே காணாத இருந்த இறைவன் ஆணவமே ஒரு மனுஷனுக்கு இருக்க கூடாதுன்றத வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு அதை நினைவு கூட்டும் விடமாதான் நம்ம எல்லாருமே கார்த்திகை தீபம்ன்ற ஒண்ணு கொண்டாடுறோம். நான் என்றார்